திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, ஆசிரியர் சம்பந்தமான செய்திகளை, வழக்குகளை தொடர்ந்து நம்ம காணொலியாக பதிவிட்டு வருகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டு அது குறித்து தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம காணொலிக்குள்வர போகலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஒரு ரெஜிஸ்டர் போஸ்ட் ஒரு கேண்டிடேட் அனுப்புனதுக்கு பதில் கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது அவங்க பதில் கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து இந்த எக்ஸாம் 2023-24 எக்ஸாம் நடத்திருக்கு. கேண்டிடேட் அவங்களுடைய ரெக்வஸ்ட் என்னன்னு கேட்டால், ரீவேலிடேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டு மற்றும் நகலை கேட்டிருக்காங்க. அது சம்மந்தமான விளக்கங்கள் தான் இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க கேட்டால், இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் 10 ரிக்யூ எப்போ அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இதெல்லாம் 19/2/2024 சொல்கிறாங்க. அப்புறம் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வெளியிட்டாங்கன்றதை 18/5/2024 சொல்கிறாங்க. இது 4வது யாருன்னு கேட்டால், இதெல்லாம் கேட்டது யாருன்னு கேட்டால் எம் நதியா, அவங்க ரோல் நம்பரோட கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க 20/5/2024 தான் அவங்களுடைய ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டினுடைய நகலும், அதே சமயத்தில் அவங்களுடைய ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை ரீ எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதற்கான விளக்க கடிதம் இது ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வந்திருக்கு. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று அந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெளியிட்டு அது எக்ஸாம் எப்போ நடந்தது சொல்லியிருக்காங்க. 4/2/2024 சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து ஆன்சர் கீ அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் வெளியிட்டிருக்காங்க. அதற்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அந்த தேதி சொல்லியிருக்காங்க. 19/2/2024 25/2/2024 வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவித்து அதை சரியான விடைகளில் ஏற்கப்பட்ட விவரங்கள்லாம் அவங்க வெப்சைட்டில் ஆன்லைனில் இருக்குது, ப்ரூஃபோடு இருக்குன்றதை அதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ 4வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் கேட்டது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டு சென்ட் த காப்பி ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டு. அதாவது இதுக்கு முன்னாடி ரீ எவாலுவேட் கேட்டிருக்காங்க பாரு, அவங்களுடைய ஆன்சர் ஷீட்டை மறுமதிப்பீடு செய்ய சொல்லியிருக்காங்க. அதேமாரி அதனுடைய நகல் காப்பியே கேட்டிருக்காங்க. அதற்கான விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓஎம்ஆர் ஷீட்டு எவாலுவேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்யூட்டர் பேசிஸ்லாம் நடக்குது. இதில் மனிதர்கள் தலையீடு இல்லை. எப்படியோ எது இருந்தாலும் இந்த அப்ஜெக்டிவ் அவங்க அந்த உரிமை கோரலை நாங்கள் அவங்க உரிமை கோரலை உறுதி செய்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்பி அதை வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ வெரிஃபை பண்ணும்போது அந்த கேண்டிடேட் அவங்க விட்ட ரிசல்ட் இவங்களுடைய ஆன்சர் ஷீட்டு மதிப்பெண்ணும் எதுவும் மாறுபாடு எதுவும் இல்லை, அதை கரெக்டாக தான் இருக்குது, அவங்க உரிமை கோரலை நாங்கள் உறுதி செய்கிறோன்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு, அதுக்கு என்ன கீழே கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டால், இந்த நோட்டிஃபிகேஷன் பிரகாரம், அதான் 3/2023 25/10/2023 இந்த நோட்டிஃபிகேஷன் பிரகாரம் அதில் நாங்கள் எதுவும் ஓஎம்ஆர் ஷீட்டு காப்பியை நாங்கள் வழங்குறதா எதுவும் நாங்கள் சொல்லலை. அதனால் இது இந்த கான்ஃபிடென்ட்லாம் இது ஒரு ரகசியத்தன்மையை ரகசியத்தை அவங்க பாதுகாக்கிறாங்க டிஆர்பி. அதனால் நாங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனையும் உங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லலை. ஆனால் இது ஒரு ரகசியத்தன்மையை நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த காப்பி இந்த காப்பி ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் cannot be issued. அதனால் நாங்கள் ஓஎம்ஆர் காப்பியை நாங்கள் வழங்க முடியாது அப்படின்னு டிஆர்பி தரப்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஆர்பியினுடைய நம்பகத்தன்மையை இப்போ இவங்களே சீர்குலைக்க பண்ணமாக தான் இருக்குது. இதற்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் ஓஎம்ஆர் எழுதும்போதே அதனுடைய நகல் காப்பி கிடைக்கும். டெட்டு எக்ஸாம் எழுதினா கூட, நம்ம கம்ப்யூட்டர் பேஸில் எக்ஸாம் எழுதினா கூட அதனுடைய பிரிண்ட் அவுட்டு காப்பி டவுன்லோட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வாய்ப்பெல்லாம் வழங்குவாங்க. ஆனால் இப்போ இந்த எக்ஸாமுக்கு மட்டும் டிஆர்பி தரப்பில் ஓஎம்ஆர் காப்பியை வழங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஓஎம்ஆர் காப்பி வழங்க முடியாதுன்னா இது ஆசிரியர் தேர்வு எழுதிய ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பு உண்டாக்காதா? நீங்கள் இது அந்த டிஆர்பி நம்பகத்தன்மை இப்போ ஆசிரியர் மத்தியில் இதில் முறைகேடு வாய்ப்பு ஏற்பட்டிருக்குமோ என்ற ஒரு அச்சத்தை தானே ஏற்படுத்துது. டிஆர்பி ஓஎம்ஆர் ஷீட்டை கேட்டால் கொடுக்க வேண்டியதானே. கடந்த காலங்களில் கொடுத்த நிகழ்வு தானே உண்டு.
சரி, நீங்கள் கொடுத்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து என்னாச்சும் நீங்கள் வந்து ஒழுங்கா குடுத்தீங்களா? அதில வந்து தேர்வு எழுதுனவருடைய ஃபோட்டோ இருந்ததா? இல்ல. அதேமாரி அவருடைய நேம் வந்து ரோல் நம்பரோ, அம் அ இதெல்லாம் எதனா பிரிண்ட் அவுட் எதனா காப்பி வந்ததா? டிஎன்பிஎஸ்சி போல பிரிண்ட் வரும். அந்த மாரி எதனா நீங்க குடுத்தீங்களா? அந்த மாரி எதுவுமே இல்ல. அதனால தான் இந்த ஓஎம்ஆர் ஷீட் மேல ஒரு நம்பகத்தன்மையற்றது தான் என்னுடைய ஓஎம்ஆர் வந்து ஒரிஜினல்ல கேட்டு, ஒரிஜினல் நான் எழுதின ஒரிஜினலினுடைய நகல் காப்பிய கேட்டு நெறைய பேர் விண்ணப்பிக்கிறாங்க. இது வந்து தொடர்ந்து வந்து இப்ப இது டிஆர்பிக்கு வந்து அ அவங்க வெளிப்படைத்தன்மைய உறுதிப்படுத்தணும்னா, அவங்க தான் வந்து கேட்கிறத குடுக்கணும். இப்ப நான் வந்து அத ரகசியம் காக்கிறேன்னா, ரகசியம் காக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்ற கேள்வி அடுத்து ஆசிரியர் மத்தியில எழும்ல. டிஆர்பி உண்மையிலுமே வந்து அதனுடைய நம்பகத்தன்மை காக்கணும்னா, இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்தும் விதமாக செயல்பட வேண்டும். அ ஆசிரியர் சம்பந்தமான செய்திகள, வழக்குகள தொடர்ந்து நம்ம காணொளியாக பதிவிட்டு வருகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இத வந்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னு கேட்டா வந்து ஒரு சில பேரெல்லாம் வந்து நான் என்னமோ வந்து இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனவங்களுக்கு எதிரா நிக்கிற மாரி ஒரு ஃபீல் பண்றாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போனவங்களுக்கு வந்து நாம எந்த எதிராவும் நம்ம வந்து இது பண்ணுறது கிடையாது. நடக்கிற நிகழ்வுகளை தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். வேலை வந்து இப்போ என் கையில் கிடையாது. அரசாங்கமாச்சு, அதில் வந்து கோர்ட்டு கேஸு போட்டவங்களாச்சு, அந்த வழக்கு வாதிடுற வழக்கறிஞர்களாச்சு. அதை அவங்க உடைச்சாங்கன்னா நீங்கள் வந்து போக போகிறீங்க. இந்த எதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத நீங்கள்லாம் ஆசிரியராகி என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் எத்தனையோ தடவை இது தன்னிலை விளக்கம் கொடுத்தாலும் நான் ஆசிரியர் இல்லை, நான் ஒரு ஐந்தறிவு ஜீவன் போல தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஒரு சில ஆசிரியர்கள், எல்லாரும் சொல்லலை, ஒரு சில ஆசிரியர்கள் தவறான புரிதல் உள்ள ஆசிரியர்களுக்காகத்தான் இதை சொல்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து மற்றவங்கள வந்து காயப்படுத்துன்ற நோக்கில் நம்ம வந்து காணொலியை வெளியிடுறது கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் இப்போ நான் ஒரு விஷயத்தை கொண்டு வரேன்னா, இந்த விஷயம் உனக்கு நான் சொன்ன பிறகு தானே உனக்கு தெரியுது, இந்த கேஸ் இங்கே இருக்குது இங்கே இருக்குதுன்ட்டு. அதை நீ ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கணுமே தவிர, அது உனக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருந்ததுக்காக அதுக்காக நம்ம போடுறவங்கள வந்து குற்றம் சொல்ல முடியுமா? அதாவது பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்ன்ற ஒரு கதையாக தான் இருக்குது. எது எப்படியோ இந்த தேர்வுகளில் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆனால் வெரிஃபிகேஷன் போன ஆசிரியர்கள் வந்து வேலை கிடச்சா எனக்கு அதனால் வந்து எனக்கு சந்தோஷம்தான். இப்போ நான் வந்து உங்கள் வேலையை வந்து நான் பிடுங்க போகிறது கிடையாது. அதேமாதிரி கேஸ் போட்டவங்களும் வந்து அவங்க வந்து உங்கள் வேலையை பிடுங்க போகிறது கிடையாது. கேஸ் போடுறவங்க வந்து அரசாங்கத்திட்ட தான் முறையிடுறாங்க. இதனால் நீ பாதிக்கப்படுற, அது வேணால் உண்மை, பாதிக்கப்படுறது உண்மை. எங்கே நம்மளுக்கு வந்து அதாவது கை கெட்டன்ட்டு வாய் கெட்டாமல் போயிடுமோ என்ற ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்கும். அதுக்காக வந்து நம்ம இதை செய்தியாக கொண்டு வரோன்னா, நம்மளை வந்து நீங்கள் வந்து ஒரு பேட் கமெண்டெல்லாம் போகிறது வந்து அதை வந்து நீங்கள் தான் எண்ணி அதை வெட்கி தலை குனிய வேண்டும். அப்போ நீ ஒரு ஆசிரியர்னா என்ன உங்கள்கிட்ட புரிதல் இருக்குது? ஆசிரியர் சம்பந்தமான வழக்குகளை, செய்திகளை கொண்டு சேர்ப்பதில் நம்ம யூடியூப் சேனல் வந்து முதன்மையாக இருக்குது. அதாவது இந்த வழக்குகளை வந்து ஒரு துல்லியமாக கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் தான் நம்ம சேனலு. மற்றபடி வந்து நடக்கிற விஷயங்கள் வந்து அது வந்து கடவுள் வந்து பார்த்துக்குவார். நன்றி.